அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இந்த திருமண உறவிலே இருவரும் ஒருவரை ஒருவர் தங்கள் கூட்டாளியாக, தோழராக ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையின் பாரங்களையும் சுக துக்கங்களையும் பகிர்ந்து கொண்டு சேர்ந்து செயல்படுவது பெருத்த ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். இருவரும் சேர்ந்து ஒரு மனப்பாடோடு ஜெபித்தால் அந்த ஜெபத்தின் மூலமாக பெரிய காரியங்களை சாதிக்கலாம். அவர்களுக்கு ஜெபத்திலே அதிகாரம் உண்டு. இதை மத்தேயு 18வது அதிகாரம் 18வது 19வது வசனங்களிலே தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று ஏற்கனவே பார்த்தோம். இப்படி ஒன்றாக சேர்ந்து கூட்டாளிகளாக பணியாற்றின தம்பதியர் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் என்பவர்கள். இவர்களை பற்றி அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்திலே 3 இடங்களிலே பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரத்திலும், கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 16வது அதிகாரத்திலும், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம். இப்படி 6 குறிப்புகள் ஆக்கில்லாவை பற்றியும் பிரிஸ்கில்லாளை பற்றியும் இருக்கின்றன. இந்த 6 இடங்களிலே 5 இடங்களிலே பிரிஸ்கில்லாள் முதலாவது குறிக்கப்படுகிறாள். ஆனால் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் மட்டும் ஆக்கில்லா முதலாவது குறிக்கப்படுகிறார். இது ஒரு வியப்பான காரியம்தான். சாதாரணமாக கணவனை முதலாவது சொல்லி பிறகு மனைவியின் பெயரை சொல்லுவார்கள். ஆனால் இங்கே 5 இடங்களிலே பிரிஸ்கில்லாள் முதலாவது குறிக்கப்படுகிறாள். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 2வது வசனம், யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியு ராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். இவ்விதமாய் ஆக்கில்லா முதலாவது இந்த இடத்தில் குறிக்கப்படுகிறார். ஆனால் இதே அதிகாரத்திலே பிரிஸ்கில்லாள் முதலாவது குறிக்கப்படுவதை 18வது வசனத்திலே பார்க்கிறோம், 26வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரிஸ்கில்லாள் முதலாவது குறிக்கப்படுவதன் காரணம் என்ன? ஒருவேளை ஆதி திருச்சபையிலே பிரிஸ்கில்லாள் பெயர் பெற்றவளாய் இருந்திருக்கலாம், நன்றாய் அறியப்பட்டவளாய் இருந்திருக்கலாம், அதிக திறமைகளும் தாளந்துகளும் பிரிஸ்கில்லாளுக்கு இருந்திருக்கலாம், அதிக கனமுள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவளாகவும் இருந்திருக்கலாம். நற்செய்தி அறிவித்த பரிசுத்த பிரிஸ்கில்லாள் என்று அவளை பற்றி கூறப்படுகிறது. பழைய நாட்களிலே எழுதப்பட்ட பொறிக்கப்பட்ட ஒரு கல்லை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் இவ்விதமாய் பிரிஸ்கில்லாள் குறிக்கப்படுகிறாள். அது மட்டுமல்ல, ஆதி கிறிஸ்தவர்கள் நிலத்திற்கு கீழே, பூமிக்கு கீழே உள்ள கல்லறைகளிலே தங்களுடைய ஆராதனைகளை நடத்தினார்கள். அப்படி அவர்கள் ஆலயமாக பயன்படுத்தின ஒரு கல்லறையிலே பிரிஸ்கில்லாளின் பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆக்கில்லாவை பார்க்கிலும் பிரிஸ்கில்லாள் அதிக அறிமுகமானவள் என்று தெரிய வருகிறது. சில சமயம் கணவனை பார்க்கிலும் மனைவி படித்தவராயிருக்கலாம், அதிக திறமைகளும் தாளந்தும் உள்ளவர்களாயிருக்கலாம். அது மட்டுமல்ல, மற்றவர்களோடு நன்றாய் நட்புடன் பழகுகிறவர்களாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட சுபாவமுள்ள தாளந்துள்ள ஒரு மனைவிக்கு வாய்க்கப்பட்ட கணவர் தம்மை குறித்து தாழ்வாக கருதக்கூடாது. அந்த மனைவியும் தன்னை குறித்து இருமாப்பாக எண்ணி கணவனுக்கு முந்தி ஓடிவிடக்கூடாது. இங்கு பிரிஸ்கில்லாளுடைய விஷயத்தில் என்ன பார்க்கிறோம்? ஒருவேளை ஆக்கில்லாவை விட அதிகமாக அறிமுகமானவளானாலும், கனமுள்ள குடும்பத்திலிருந்து வந்தவளானாலும், ஆக்கில்லாவை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு இருவரும் ஒன்றாக சேர்ந்து செயல்படுகிறார்கள். கணவனும் மனைவியுமாக சேர்ந்து வாழத் தொடங்கும் பொழுது அவர்களுக்குள்ளே தாரதமியங்கள் இருக்கலாம். அவர்களுடைய வாய்ப்புகளிலே, வரங்களிலே வேறுபாடு இருக்கலாம். குடும்ப நிலையிலும் வேறுபாடு இருக்கலாம். ஒருவர் கனமான குடும்பத்திலிருந்து வந்தவராயிருக்கலாம், அடுத்தவர் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவராயிருக்கலாம். ஆனால் இந்த வேறுபாடுகள் தங்களுக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்தி விடாதபடி கணவனும் மனைவியும் பார்த்து கொள்ள வேண்டும். மனைவி அதிக பணம் படைத்த குடும்பத்திலிருந்து வந்ததாலே அதை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. இவ்வளவு வசதியோடு வாழ்ந்தேன், வாய்ப்போடு வாழ்ந்தேன், இப்பொழுது வந்து உன்னோடு நான் கஷ்டப்படுகிறேன், பாடு அனுபவிக்கிறேன் என்று கணவனை குத்தி காட்டக்கூடாது. கணவனும் அவ்விதமாக மனைவியை பார்த்து
நீ ஒன்றுமில்லாதவள், ஒன்றுமில்லாத குடும்பத்திலிருந்து வந்தவள், நான் தான் உனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறேன் என்று மனைவியை இழிவாக பேசக்கூடாது. அவர்கள் எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருமனப்பட்டு கூட்டாளிகளாக செயல்பட வேண்டும். இதைத்தான் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளுடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்கிறோம். பிரிஸ்கில்லாள் முதலாவது குறிக்கப்பட்டாலும் திறமை உள்ளவளாக இருந்திருந்தாலும் அவள் ஆக்கில்லாவோடு சேர்ந்து செயல்படுகிறாள். அவர்கள் இருவரும் சேர்ந்து செயல்படுவதனாலே, கூட்டாளிகளாயிருப்பதாலே அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பார்ப்போம். அவர்களுடைய குடும்ப வாழ்வு அல்லலுற்ற குடும்ப வாழ்வாக இருந்தது. அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியுராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் ரோமாபுரியிலே நன்றாய் வசதியாய் வாழ்ந்திருக்க வேண்டும். கூடார தொழிலிலே ஒருவேளை அவர்கள் நல்ல பணம் சம்பாதித்து அருமையான வசதிகளோடு வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திடீரென்று அவர்களுடைய குடும்பம் கலைக்கப்படுகிறது, அவர்களுடைய வீடு கலைக்கப்படுகிறது. அவர்களுக்குரிய எல்லா உடைமைகளையும் விட்டுவிட்டு ரோமாபுரியை விட்டு ஓட வேண்டியதாயிற்று. கிலவுதியுராயன் கட்டளை கொடுத்தான், யூதர் எல்லாரும் வெளியேற வேண்டும் என்று. யூதர்களுக்குள்ளே கலகங்கள் நடைபெற்றன. யூதர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினபடியினாலே அமைதி இல்லாத நிலை காணப்பட்டது. கிலவுதியுராயன் ஆகையினாலே கிறிஸ்தவர் என்றும் யூதர் என்றும் வேறுபாடு காட்டாதபடி எல்லா யூதரும் வெளியேற வேண்டும் என்று கட்டளை கொடுத்தான். அந்த கட்டளைப்படி ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் கொரிந்து பட்டணத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்படி அல்லலுற்ற குடும்பம், கலைக்கப்பட்ட குடும்பம், நன்றாய் அழகாய் அவர்கள் வசதியாய் கட்டியிருந்த கூடு கலைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கணவனும் மனைவியும் கூட்டாளிகளாய் இருப்பார்களானால் எந்த வாழ்க்கை புயலையும் அவர்கள் சமாளிக்க கூடும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பண தொல்லை, வறுமை காணப்படுகிறது, கடன் தொல்லை காணப்படுகிறது. வெளியில் இருக்கிறவர்களாலே நிந்தையான சொற்கள், பழி சொற்கள், எதிர்ப்புகள், இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் வெளியிலே காணப்படும் பொழுது உள்ளுக்குள்ளே ஒருமைப்பாடும் தோழமையும் இருக்குமானால் எதையும் சந்திக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே கணவனுக்கும் மனைவிக்கும் ஒருமை இல்லாதபடி, அன்பில்லாதபடி சச்சரவு இருக்குமானால் வெளியிலிருந்து வீசும் வாழ்க்கை புயல்களை சமாளிக்க முடியாது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் குடும்ப வாழ்விலே எதுவும் உன்னை பாதிக்காதபடி உறுதியாய் நிற்பதன் ரகசியம் நீயும் உன் கணவனும், நீயும் உன் மனைவியும் ஒருமைப்பாடுள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் வாழ வேண்டும், கூட்டாளிகளாய் வாழ வேண்டும். அப்பொழுது எந்த வாழ்க்கை புயலையும் உங்களால் சந்திக்க முடியும், சமாளிக்க முடியும். அதிக நாட்கள் திருமணம் செய்யாதபடி தனியாய் வாழ்ந்து வந்த ஒரு அருமை நண்பர் கூறினார், இத்தனை ஆண்டுகளாக தனி வாழ்வு வாழ்ந்து எனக்கு சலித்து போய்விட்டது. நானே சமைத்து சாப்பிடுவது கஷ்டமாயிருக்கிறது. ஆகினாலே நல்ல சாப்பாடு வேண்டும், என்னை கவனித்துக் கொள்ள ஒரு ஆள் வேண்டும், திருமணம் செய்ய தீர்மானித்து விட்டேன் என்று கூறினார். நம்முடைய சமுதாயத்திலே இது ஒரு சாதாரண கருத்தாகும். சமைத்து போடுவதற்கும், துணிகளை சுத்தம் செய்து துவைத்து போடுவதற்கும், வீட்டு வேலைகளை கவனிப்பதற்கும், நம்மை வசதியாக வாழ வைத்துக் கொள்வதற்கும் ஒரு மனைவி தேவை என்று எண்ணுகிற ஆண் மக்கள் உண்டு. சம்பாதித்து போடுவதற்கு, எனக்கு தேவையான துணிமணிகள் வாங்கி கொடுப்பதற்கு, நல்ல வீட்டிலே என்னை வசதியாய் பாதுகாப்பாய் வைத்துக் கொள்வதற்கு எனக்கு ஒரு கணவர் தேவை என்று மனைவிமார் எண்ணுவது உண்டு. இது தவறாகும். உன்னுடைய கணவரோ அல்லது மனைவியோ உன்னுடைய சுயநலத்திற்காக, உன் பாதுகாப்பிற்காக வருகிறவர்கள் அல்ல. உண்மைதான், கணவனின் மூலமாக மனைவிக்கு வாழ்வு உண்டு, மனைவியின் மூலமாக கணவருக்கு வசதி உண்டு. ஆனால் அதற்காகவே திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணுவது தவறாகும். ஆண்டவர் கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவரையும் கூட்டாளியாக தருகிறார், தோழர்களாக தருகிறார். மனைவி குழந்தை பெறும் யந்திரம் அல்ல. பிள்ளைகள் வேண்டும், என்னுடைய சொத்து சுதந்திரத்திற்கு வாரிசு வேண்டும், என்னுடைய குடும்ப பெயரை காப்பாற்ற பிள்ளைகள் வேண்டும் என்று திருமணம் செய்வது தவறாகும். ஆகையினாலே தான் இன்றைக்கு சில சமுதாயங்களிலே ஆண் மக்கள் பிறந்தால் மகிழ்ச்சி, பெண் மக்கள் பிறந்தால் மகிழ்ச்சியே கிடையாது. ஏன்? அந்த பெண் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், அவளுக்கு ரொக்கம் கொடுக்க வேண்டும் திருமணத்திற்கு. இப்படி அங்கலாய்த்து கொண்டு பெண் மக்கள் பிறந்தால் அவர்களை சரியானபடி நடத்தாத பெற்றோர்கள் உண்டு. இது தவறாகும், பாவமாகும். அது மட்டுமல்ல, கருவிலேயே பெண் குழந்தை என்று கண்டுகொண்டு அந்த குழந்தையை கருச்சிதைவு செய்ய முயல்வதும் பாவமாகும்.
நம் நாட்டில் நடைபெறுகிற மகா பாதகமான ஒரு செயல் இது. இவையெல்லாம் திருமறைக்கு பொருந்தாதவை, ஆண்டவருக்கு அருவருப்பான செயல்கள். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, மனைவியை குழந்தை பெறும் எந்திரமாகவும் இன்பமளிக்கும் பொம்மையாகவும் வசதியான வாழ்வு தரும் அடிமையாகவும் கருதுவது தவறு. கணவரை நமக்கு வளமும் வாழ்வும் தரும் சம்பாதித்து போடும் ஒரு ஆளாக கருதுவதும் தவறு. உன்னுடைய கணவர் உன்னுடைய கூட்டாளி, உன்னுடைய மனைவி உன்னுடைய கூட்டாளி. இதை வேதத்திலிருந்து கற்று வருகிறோம். இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் என்கிற தம்பதிகள். அவர்களுக்குள்ளே வேறுபாடுகள் உண்டு. ஏனென்றால் பிரிஸ்கில்லாள் முதலாவது கூறப்படுகிறாள். அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஒரு இடத்தை தவிர மற்ற 2 இடங்களிலே பிரிஸ்கில்லாள் முதலாவது கூறப்படுகிறாள். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரத்திலும் தீமோத்தேவுக்கு பவுல் எழுதின 2வது நிருபம் 4வது அதிகாரத்திலும் பிரிஸ்கில்லாள் முதலாவது கூறப்படுகிறாள். கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபத்தில் மட்டும் ஆக்கில்லா முதலாவது கூறப்படுகிறார். ஆக 6 இடங்களிலே 2 இடங்களில் மட்டும் ஆக்கில்லா முதலாவது கூறப்படுகிறார். 4 இடங்களிலே பிரிஸ்கில்லாள் முதலாவது கூறப்படுகிறாள். இதிலிருந்து என்ன தெளிவாகிறது? பிரிஸ்கில்லாள் ஆக்கில்லாவை விட தாளந்துகள் உள்ள திறமையுள்ளவராய் இருந்திருக்க வேண்டும், அல்லது கனமுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவராய் இருந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலை அவர்களுடைய சூழ்நிலையிலே இருந்தது. ஆனாலும் கூட இருவரும் ஒன்றாய் சேர்ந்து ஊழியம் செய்கிறார்கள். பிரிஸ்கில்லாள் இருமாப்பாய் நடந்து கொள்ளவில்லை. ஆக்கில்லாவும் தாழ்ந்த மனதோடு தம்மை குறித்து இழிவாக எண்ணிக்கொண்டு நடக்கவில்லை. இருவரும் ஒன்றாய் சேர்ந்து செயல்படுகிறார்கள். இப்படி இருவரும் ஒன்றாய் சேர்ந்து கூட்டாளிகளாய் செயல்படுவதனாலே வாழ்க்கை புயல்களை அவர்களால் சமாளிக்க முடிந்தது. அவர்கள் தங்களுடைய வீட்டையும் உடைமைகளையும் விட்டுவிட்டு ரோமாபுரியை விட்டு வெளியேற நேரிட்டாலும் எங்கெங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தார்கள். தேவனுடைய இரட்சிப்பின் கருவிகளாயிருந்தார்கள். கொரிந்து பட்டணத்திலே அவர்களுடைய வீடு பவுலுக்கு திறக்கப்பட்ட வீடாய் காணப்பட்டது. பவுல் அவர்களோடு சேர்ந்து கொண்டு இதோ அந்த கூடார தொழிலை செய்து வந்தார். அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் இதை பார்க்கிறோம். 3வது வசனம், அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாயிருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். பவுல் அவர்களோடு சேர்ந்து அந்த தொழிலை செய்து வந்தார் என்று பார்க்கிறோம். 11வது வசனத்திலே 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை கொரிந்து பட்டணத்திலே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். கொரிந்து சபை உருவாவதற்கு காரணமாயிருந்தவர்கள் பவுல் மட்டுமல்ல, ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கூட காரணமாயிருந்தார்கள். அந்த சபை உருவாகுவதற்கு ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார். அவர்களுடைய வீடு திறக்கப்பட்ட வீடாயிருந்தது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவிலே ஒருமைப்பாடும் அன்பும் காணப்படும் பொழுது, அவர்கள் கூட்டாளிகளாய் செயல்படும் பொழுது அவர்களை தேவன் நிச்சயமாய் பயன்படுத்துவார். உனக்கென்று ஒரு பெருத்த ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. மற்றவர்களுக்காக உன்னை பயன்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். மிஷனரி பணியிலே நற்செய்தி கேட்டிராத மக்களின் நல்வாழ்விற்காக உன்னை பயன்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவிலே ஒருமைப்பாடில்லாதபடி சண்டையும் சச்சரவும் இருக்குமானால் எங்கே இருந்து ஆசீர்வாதம் இருக்கும்? ஆண்டவர் பயன்படுத்த முடியாதே. எத்தனையோ செயல்கள் இருந்தாலும், ஆர்ப்பாட்டங்கள் ஆரவாரங்கள் இருந்தாலும், அங்கேயும் இங்கேயும் நீ ஓடி ஆடி திரிந்து ஊழியம் செய்தாலும், உன் சொந்த குடும்பத்திலே சமாதானம் இல்லையானால், அன்பு இல்லையானால் என்ன பயன்? தேவன் அபிதமான ஊழியத்தை ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று வேதம் தெளிவாய் கூறுகிறது. ஏற்கனவே இதை மல்கியா தீர்க்கதரிசியின் நூலிலிருந்து பார்த்தோம் அல்லவா? மல்கியா 2வது அதிகாரத்திலே தேவன் சொன்ன அந்த வார்த்தையை எடுத்து பார்ப்போம். மல்கியா 2வது அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏன் காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்? ஏன் கண்ணீரோடும் பெருமூச்சோடும் செய்கிற ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்? ஏனென்றால் கணவன் மனைவிக்கு துரோகம் செய்து விட்டான். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே என்று 14வது வசனத்திலே கூறுகிறார். கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு சரியானபடி இல்லையானால் உன்னுடைய ஊழியம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதை திருமறை தெளிவாய் போதிக்கிறது. ஆனால் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளுடைய ஊழியத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். பவுலுக்கு ஆசீர்வாதமாயிருந்தார்கள். இன்னும் அவர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தார்களோ
அவர்களுடைய வீட்டிலே திருச்சபை கூடி வந்தது என்று ரோமருக்கு எழுதின நிருபத்திலும் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலும் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்பல்லோவை அவர்கள் தங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அவருக்கு வேத வசனங்களை சரியானபடி போதித்தார்கள் என்று அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 26வது வசனத்தில் பார்க்கிறோம். இப்படி தேவன் அவர்களை பயன்படுத்தினார், அவர்களுடைய வீட்டையும் பயன்படுத்தினார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வீடும் இல்லற வாழ்வும் கடவுளுடைய கையிலே கருவியாய் பயன்படுத்தப்படுகின்றனவா? உன்னுடைய திருமண உறவு சரியாயிருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். குடும்ப வாழ்வை பற்றி அறிய வேண்டுமானால் திருமறையில ஏராளமான போதனைகள் உண்டு. திருமறையிலே பெண்களுக்கு குடும்ப வாழ்வில் என்ன இடம் கொடுக்கப்பட வேண்டும், சமுதாயத்திலே சபையில என்ன இடம் கொடுக்க வேண்டும், கணவன்மாரின் பொறுப்பு என்ன, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அருமையான சத்தியங்கள் உண்டு. சிலர் கூறுவார்கள், திருமறையில் இருக்கும் கருத்துக்கள் இன்றைய சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத கருத்துக்கள், பழங்கால கருத்துக்கள், பெண்களை பற்றி இழிவாக குறைவாக எண்ணும் கருத்துக்கள். ஆகினாலே இன்றைக்கு சமுதாயத்திலே பெண்கள் விடுதலை இயக்கம் என்னவென்னல்லாமோ கூறுகிறது, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள். இது தவறான போதனையாகும். வேதத்திற்கு பொருந்தாத, கிறிஸ்தவத்திற்கு பொருந்தாத போதனையாகும். ஏன்? திருமறையிலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு தரப்படுகிறது. அது காலத்தின் கட்டுக்குள்ளே அடங்காத வார்த்தை. எந்த காலத்திலும் எப்பொழுதும் நமக்கு வழிகாட்டியாயிருக்கும் வார்த்தை. அதுவே நமக்கு நியமனமாக இருக்க வேண்டும். ஆகையினாலே இந்த வசனங்களை படித்து நாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று அறிய வேண்டுமே ஒழிய, தெய்வ பயமற்ற, தேவனை ஏற்றுக்கொள்ளாத பெண்கள் விடுதலை இயக்கத்தின் கருத்துக்களையும் சமுதாயத்தில் எழும்பியிருக்கும் கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி அவற்றை வாசித்தாலும் திருமறைக்கு பொருத்தமானவையா இருக்கின்றனவா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். திருமறையிலே கூறப்படும் இந்த கருத்துக்களை படித்து வருகிறோம். ஒவ்வொரு வேத பகுதியாக எடுத்து பார்த்தோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே திருமண உறவை பற்றி கூறியிருக்கும் கருத்துக்களை பார்த்தோம். மல்கியா 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் அந்த உறவை பற்றி சொல்லப்பட்ட சத்தியத்தை பார்த்தோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளின் வாழ்க்கையின் மூலமாக நாம் காண வேண்டிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது இன்னும் ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்வோம். சங்கீத நூலிலே 127வது 128வது சங்கீதங்கள் குடும்ப வாழ்வுக்கு மிகவும் விசேஷமானவை. ஆகையினால் தான் இந்த சங்கீதங்களை திருமண ஆராதனையின் பொழுது வாசிக்கிறோம். முக்கியமாக பல திருமண ஆராதனை முறைமைகளிலே இந்த 2 சங்கீதங்களும் வாசிக்கப்படுகின்றன. இந்த 2 சங்கீதங்களையும் எடுத்து பார்ப்போம். 127வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. இந்த 2 வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற முதலாவது சத்தியம், குடும்ப வாழ்வை பற்றி, திருமண உறவை பற்றி அறிந்து கொள்ளும் சத்தியம், நம்முடைய குடும்ப வாழ்வுக்கும் திருமண உறவுக்கும் ஆண்டவர் தலைவராயிருக்க வேண்டும், கர்த்தர் தலைவராயிருக்க வேண்டும். கிறிஸ்துவே இந்த வீட்டின் தலைவர் என்று வாசகத்தை எழுதி சுவரிலே தொங்க போட்டுவிட்டு வாழ்க்கையிலே அவிதமாய் நடக்கவில்லையானால் என்ன பயன்? கிறிஸ்து நம்முடைய வீட்டுக்கு தலைவராகவும் நம்முடைய எல்லா நடவடிக்கைகளிலும் வாழ்க்கை முறைகளிலும் நம்மை ஆளுகிறவராகவும் இருக்க வேண்டும். வீட்டை கட்டுகிறவர் கர்த்தர், நகரத்தை காக்கிறவர் கர்த்தர். இது எதை காட்டுகிறது? அவருக்கு முக்கியமான இடம் உண்டு. நம்முடைய வீட்டுக்கான, குடும்பத்திற்கான திட்டத்தை போடுகிறவர் அவர், திட்டமிடுகிறவர் அவர். அவர்தான் தலைவர். ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டுக்கான ஒழுங்கை செய்யும் ஒரு இன்ஜினியர் அல்லது ஒரு பொறியியல் வல்லுனர் உண்டு. அவர் அந்த வீட்டுக்கான எல்லா அமைப்புகளையும் ஒழுங்குகளையும் படம் போட்டு திட்டமிட்டு தருவார். அந்த திட்டப்படி வீட்டை கட்டுகிறவர்கள் கட்ட வேண்டும். இப்படி கிறிஸ்தவ குடும்பத்திற்கு, நம்முடைய திருமண வாழ்விற்கு திட்டமிடுகிறவர் நம்முடைய தேவன் கர்த்தர். ஆகையினாலேதான் வீட்டை கட்டுகிறவர் கர்த்தர் என்று 127வது சங்கீதம் முதல் வசனத்திலே பார்க்கிறோம். அதே சமயத்திலே கட்டுகிறவர்களும் இங்கே குறிக்கப்படுகிறார்கள். அந்த முதல் வசனத்தை எடுத்து பாருங்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. வீட்டை கட்டுகிறவர் கர்த்தரானால் கட்டுகிறவர்கள் என்று குறிக்கப்படுகிறவர்கள் யார்? கர்த்தர் தாம் தலைவர், அவரே திட்டமிடுகிறவர். ஆனால் அந்த திட்டப்படி
வீடு கட்டும் பணியில ஈடுபடுகிறவர்கள் கணவனும் மனைவியும். அவர்கள் அவருடன் கூட சேர்ந்து வேலை செய்யும் உடன் வேலையாட்கள். இந்த கட்டுவது என்கிற வார்த்தை கடின உழைப்பை எடுத்து காட்டுகிறது. கட்டுகிறவர்களின் பிரயாசம் என்று அழைக்கப்படுகிறது. பிரயாசம் என்று கூறும்பொழுது அது கடின உழைப்பை எடுத்து காட்டுகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? குடும்ப வாழ்விலே கணவனுக்கும் மனைவிக்கும் கடினமான உழைப்பு உண்டு. அவர்கள் இந்த உறவை வளர்ப்பதற்கு, குடும்பத்தை கட்டுவதற்கு நேரம் கொடுக்க வேண்டும், கவனம் செலுத்தி அந்த உறவை வளர்க்க வேண்டும். திருமணம் ஆகிவிட்டது, எல்லாம் தீர்ந்து விட்டது என்று எண்ணிவிடக் கூடாது. சில வாலிப நண்பர்கள் இவ்விதமாய் திருமணம் ஆனவுடனே தங்கள் பொறுப்பெல்லாம் முடிந்துவிட்டது, இனி மனைவி எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாள் என்று எண்ணுவது தவறாகும். அவ்விதமாகவே மனைவியும் கணவர் இனி என்னை பாதுகாத்துக் கொள்வார், எனக்கு எதுவுமே கவலை இல்லை, பொறுப்பில்லை என்று எண்ணுவதும் தவறாகும். அது மட்டுமல்ல, திருமண வாழ்வினாலே, உறவினாலே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று எண்ணுவதும் தவறுதான். சில பெற்றோர் கல்யாணமானால் என் பிள்ளையின் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும் என்று எண்ணுவார்கள். ஒருவேளை கட்டுக்கு அடங்காத ஒரு வாலிபன், தான் தோன்றித்தனமாக தன் இஷ்டப்படி வாழுகிறவன், அவனுக்கு கல்யாணம் கட்டி வைத்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று எங்கிருந்தோ ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவனுக்கு கட்டி வைத்து விடுகிறார்கள். இதனால் அந்த பெண்ணுக்கு வாழ்நாள் முழுவதும் மிகுந்த துன்பம், துக்கம். அவனுடைய வாழ்விலும் சமாதானம் இல்லை. இது பெரும் தவறாகும். திருமணம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் என்று எண்ணுவது தவறு. திருமணம் ஒரு மிகவும் பொறுப்புக்குரிய ஒரு உறவாகும், பொறுப்புக்குரிய வாழ்வாகும். ஆகினாலே கணவனும் மனைவியும் பொறுப்போடு அதிலே நுழைய வேண்டும், தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருமணம் ஆன பிறகு அந்த உறவை தண்ணீர் ஊற்றி வளர்ப்பது போல, ஒரு செடியை வளர்ப்பது போல அவர்கள் வளர்க்க வேண்டும். இதற்கான பொறுப்பு 2 பேருக்கும் உண்டு. ஆகையினால்தான் கட்டுகிறவர்கள் என்று பன்மையிலே அழைக்கப்படுகிறார்கள். கர்த்தர் தலைவர், கணவனும் மனைவியும் அவரோடு கூட சேர்ந்து தங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர்கள். மாணிக்கம் அதிக நாட்களாக ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அதற்காக பிரயாசப்பட்டு பணம் சேர்த்து இறுதியிலே டேப் ரெக்கார்டரை வாங்கி கொண்டு வந்து விட்டார். டேப் ரெக்கார்டர் சில நாட்கள் நன்றாய் வேலை செய்தது. திடீரென்று அது நின்றுவிட்டது. மாணிக்கம் என்ன பண்ணினாலும் அதை மறுபடியும் இயங்க வைக்க அவரால் முடியவில்லை. வாங்கின கடைக்காரரிடம் அதை எடுத்துக்கொண்டு போனார். ஐயா, இந்த டேப் ரெக்கார்டர் வேலை செய்யவில்லை, இதை வைத்துக்கொண்டு வேறு ஒன்று எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார். அந்த கடைக்காரர் கேட்டார், இதோடு கூட நான் உங்களுக்கு ஒரு புஸ்தகம் ஒன்று கொடுத்தேன் அல்லவா, இந்த டேப் ரெக்கார்டரை பற்றிய விவரங்கள் எல்லாம் அதில் அடங்கியிருக்கின்றன. அது மட்டுமல்ல, இதை செய்த கம்பெனி இந்த டேப் ரெக்கார்டரை குறித்து சில விவரங்களை கொடுத்திருக்கிறது அந்த நூலிலே. அதிலே இந்த டேப் ரெக்கார்டரை எப்படி இயங்க வைப்பது, இதுல ஏதாவது கோளாறு வந்துவிட்டால் என்ன செய்வது என்றெல்லாம் விவரங்கள் அடங்கியிருக்கின்றன. அந்த நூலை வாசித்து பார்த்தீர்களா என்று கடைக்காரர் கேட்டார். மாணிக்கம் திரு திரு என்று விழித்தார். ஏனென்றால் அந்த நூலை கொண்டு போய் எங்கேயோ போட்டுவிட்டார். அந்த புஸ்தகத்தை அவர் வாசிக்கவே இல்லை. இப்பொழுது திரும்பி வீட்டுக்கு வந்து அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசித்தார். சரியானபடி அவர் அந்த டேப் ரெக்கார்டரை இயக்காதபடியினாலே அது நின்றுவிட்டது. இப்பொழுது அந்த நூலை வாசித்து அதை எப்படி இயக்குவது என்று அறிந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தார். அது நன்றாய் வேலை செய்தது. இப்படித்தான் குடும்ப வாழ்வும் திருமண வாழ்வும் நம்முடைய ஆண்டவர் உருவாக்கி நமக்கு கொடுத்த ஈவாகும். குடும்பத்தை எப்படி நடத்துவது, திருமண வாழ்விலே உறவிலே எப்படி நடந்து கொள்வது என்றெல்லாம் அவருடைய நூலிலே, திருமறையிலே நாம் காண்கிறோம். ஆக்கியோரின் நூலை நாம் படிக்காதபடி, அதிலே கொடுத்திருக்கிற விவரங்களை அறிந்து கொள்ளாதபடி, அந்த சத்தியத்தின்படி நடக்காதபடி இருப்போமானால் நம்முடைய திருமண வாழ்வும் சீர்குலைந்து விடும். ஆகினாலே தான் அருமையான சகோதரனே, சகோதரியே, வேதம் உன் குடும்ப வாழ்வை பற்றியும் திருமண உறவை பற்றியும் என்ன கூறுகிறது, ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார், அவருடைய சத்தியம் என்ன கூறுகிறது என்று அறிந்து அதன்படி நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது திருமண வாழ்விலே பூரண இன்பத்தையும் திருப்தியையும் பெறுவோம். நம்முடைய திருமண வாழ்வு சாட்சியாக, மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக, தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதாக இருக்கும். 127வது 128வது சங்கீதங்களிலே அநேக சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 சங்கீதங்களிலே தெய்வ திட்டம் என்னவென்று பார்க்கிறோம். குடும்ப வாழ்விலே தெய்வ திட்டம் என்ன, கணவன் என்ன செய்ய வேண்டும், மனைவி என்ன செய்ய வேண்டும்,
பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த சங்கீதத்திலே ஆண்டவர் கூறியிருக்கிறார். அவரவருக்கு உரிய பொறுப்பையும் இடத்தையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாயிருக்கும். தெய்வ பயத்தை பற்றி பார்க்கிறோம், தெய்வ கிருபையை பற்றி பார்க்கிறோம், தெய்வ நோக்கத்தை பற்றி பார்க்கிறோம். ஆக இந்த 4 கருத்துகளும் இந்த 2 சங்கீதங்களிலே காணப்படுகின்றன. முதலாவது தெய்வ திட்டத்தை எடுத்துக்கொள்வோம். கணவனுக்கும் மனைவிக்கும் கடவுள் வைத்திருக்கிற திட்டம் என்ன? ஏற்கனவே நாம் பார்த்தபடி வீட்டை கட்டுகிறவர், திட்டமிடுகிறவர், அதன் எல்லா பொறுப்புகளையும் மேற்பார்வையாக கவனித்துக் கொள்ளுகிறவர் ஆண்டவர். அவர்தாம் நிர்வாகம் செய்கிறவர், மேற்பார்க்கிறவர். அவருடைய மேற்பார்வையின் கீழ், அவருடைய அதிகாரத்தின் கீழ் கணவனும் மனைவியும் அந்த வீட்டை கட்டுகிற வேலையாட்களாய் அமைகிறார்கள். கடின உழைப்போடு கூட அவர்கள் வேலை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, கடின உழைப்பு மட்டுமல்ல, அவர்கள் கூட்டாளிகளாக இந்த பணியில ஈடுபட வேண்டும். இருவருக்கும் பொறுப்பு உண்டு. கணவன் மனைவியை பார்த்து உன் பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டக்கூடாது. மனைவி கணவனை பார்த்து நீர் உன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டக்கூடாது. பொறுப்பற்றவர்கள் போல கணவனும் மனைவியும் நடந்து கொள்ளக்கூடாது. எனக்கு வீட்டிலே ஒன்றுமே வேலை செய்ய முடியாது, வெளியிலே தான் எனக்கு வேலை, வியாபாரம் உண்டு, தொழில் உண்டு, அலுவலகத்திலே அநேக வேலைகள் உண்டு, ஆகினாலே எனக்கு நேரமில்லை என்று கணவன் சாக்கு சொல்லி குடும்ப பொறுப்பை தள்ளிவிடுவானானால் அவன் தவறு செய்கிறான், தெய்வ திட்டத்திற்கு மாறாக செல்லுகிறான். அவ்விதமாகவே மனைவியும் நானும் உன்னைப் போல வெளியிலே வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், எனக்கு சமயமில்லை என்று கூறுவாளானால் அவளும் தவறு செய்கிறாள். வெளியிலே எவ்வளவு வேலை இருந்தாலும் எப்பொழுது உன்னை குடும்ப வாழ்வுக்கு தேவன் அழைத்தாரோ அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், 2 பேரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது திருமறை கூறும் சத்தியமாகும். ஆகையினால்தான் கட்டுகிறவர்கள் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம், காக்கிறவர்கள் என்று அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். நகரத்தை கர்த்தர் காத்துக்கொள்வார், அவரோடு கூட சேர்ந்து காத்துக்கொள்கிறவர்கள் கணவனும் மனைவியும். வீட்டை திட்டமிட்டு கட்ட, அதை மேற்பார்வையிட இருப்பது தேவன். அதே சமயத்திலே கணவனும் மனைவியும் உடன் வேலையாட்களாய் உழைக்க வேண்டும். இப்படி அவர்கள் கூட்டாளிகளாய் இதில் ஈடுபடுகிறார்கள். கர்த்தர் திட்டமிடுகிறவர் என்று ஒப்புக்கொண்டு கடின உழைப்புக்கு தங்களை அவர்கள் தத்தம் செய்ய வேண்டும். அதோடு கூட கூட்டாளிகளாக இருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்று சேர்ந்து உழைப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கூட்டாளிகள் என்று கூறும்பொழுது அவர்களுக்குள்ளே பரிமாறிக்கொள்ளுதல், பகிர்ந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கவும், ஒருவர் பிரச்சனையை இன்னொருவருக்கு கூறி அவர்களுடைய உதவியை நாடவும் செய்ய வேண்டும். இருவரும் ஏதோ தனி நபர்களாக இயங்கக்கூடாது. ஒருவர் ரகசியம் ஒருவருக்கு தெரியக்கூடாது என்று கூறி 2 பேரும் தனித்தனியாக எந்தவிதமான உடன்பாடும் இல்லாதபடி, உரையாடலும் இல்லாதபடி, தொடர்பும் இல்லாதபடி செயல்படக்கூடாது. அநேக வீடுகளிலே, குடும்பங்களிலே கணவனும் மனைவியும் நேரம் எடுத்து பேசிக்கொள்வது கிடையாது. 2 பேரும் அதிக அலுவல் உள்ளவர்களானபடியினாலே ஒருவரோடு ஒருவர் உட்கார்ந்து பேசிக்கொள்வதற்கு சமயம் எடுப்பதில்லை. இது தவறாகும். கணவனும் மனைவியும் தங்கள் குடும்ப உறவை வளர்க்க வேண்டுமானால் சமயம் எடுத்து ஜெபிக்க வேண்டும், கூட சேர்ந்து வேதத்தை வாசிக்க வேண்டும், தங்கள் ஆவிக்குரிய அனுபவங்களையும் மற்ற பாரங்களையும் பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உரையாடல் அவசியமாகும். கணக்கிட்டு பார்த்தவர்கள் கூறுகிறார்கள், சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு நாளிலே 29,000 சொற்களை பேசுவானாம். அதுல 24,000 சொற்களை வீட்டுக்கு வெளியிலே பேசிவிட்டு வீட்டுக்குள்ளே பேசுவதற்கு 5,000 சொற்கள் மட்டும் வைத்திருப்பானாம். ஆனால் குடும்ப தலைவியோ பெண்ணோ என்ன செய்வாள்? அவளுக்கு ஒரு நாள் 35,000 வார்த்தைகளை பேச வேண்டும். அந்த எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம்,
மதுரை 625002. நேற்றும்